ஹலோ மை பர்பிள் ஸ்வீட்டாக நான் உங்கள் பர்பிள் பட்டர்ஃப்ளை பேசுகிறேன். ஸோ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்குள்ளே போயிடலாம். இது ஜிக்கு கோஃபப் மாஃபியா கிங்ஸ் பார்ட் நம்பர் 23. இந்த மாதிரி டைகர்கிட்ட நீங்கள் 2 பேரும் பேசியிருப்பீங்க. அதாவது நீங்கள் பேசியிருப்பீங்க. அந்த சீன் கட் ஆகிட்டு ஜேகே பக்கம் வந்தால் ஒரு பர்சனுக்கு அவன் வந்து கால் பண்ணுறான். அந்த பர்சன் அங்கேருந்து ஹலோ யார்? ஹாய் காய், எப்படி இருக்க? ஜங்கு, இது நீயா? ஆமாண்டா நான் தான். என்ன என்ன வளர்ந்துட்ட போல, என்னையும் வச்சு அளவு வச்சு தூக்கலான்னு பிளான் போட்டியோ? ஜங்குக், அது வந்து என்னடா வந்து என்னையே நீ தூக்கலான்னு பிளான் போட்டியா? அதுவும் இவளுகளுக்காக நீ என்னை தூக்குற? நீ இந்த மாதிரி பண்ண மாட்டிய, ரொம்ப நல்லவனாச்சே, ஏன்டா இப்படி ஒரு கேவலமான புத்தி? ஜங்குக், நீ அந்த பொண்ணுங்களை விட்டுரு. கேட்கல ஜங்குக், தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டு. டேய் திமிரா பேசுகிறவனே, திமிரா என்கிட்ட பேசுவ? இப்போ என்னடா பம்புற? ஓ, அந்த பொண்ணுங்க 2ம் என்கிட்ட இருக்கிறதுனாலயா? இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீ இப்படி கெஞ்சுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாரா, இது எனக்கும் அவளுங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. அது எந்த ஜென்மத்திலும் தீராத ஒரு பிரச்சனை. அதனால் இந்த விஷயத்தில் நீ ஒன்று தலையிட வேணாம். ஜங்குக்கு அது புரிஞ்சுக்கூடா வேணாம். நான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க தானே, அந்த கடனை நான் செட்டில் பண்ணிடுறேன். ப்ளீஸ் விட்டுறேன். என்ன விட்டுறணுமா? என்னடா நீ இப்படிலாம் கெஞ்ச மாட்டியடா, ரொம்ப நல்லவனாச்சேடா. நல்லவன் தான் பேசுகிற, ஆனால் நீ வந்து பேசுகிறவன் ஏவன் தெரியுதா? ஜேகே ரொம்ப கெட்டவன், புரியுதா? ஜங்கு, ஃபோனை வைடா மயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கட் பண்ணிடுறான். ஐயோ, டைகர் பண்ண வேலையை பார்த்தீங்களா? என்ன நடக்க நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அவங்கள? அது வந்துப்பா பேசாதீங்க. இதை அப்பா கிட்ட சொன்னாலும் சரிப்பட்டு வரும். அப்பாவுக்கு ஃபோன் அடிங்க. அது எடுக்க மாட்டேருப்பா, நான் அப்போயே ஃபோன் அடித்தேன். ஸோ என் ஃபோனில் அடிங்க. இந்தாப்பா. ஹலோ காய், சொல்லுப்பா. அப்பா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த டைகர் பொண்ணு இருக்கால, என்ன காரியம் அடிக்க, என்ன பொண்ணை தான் நீங்கள் பெற்று வச்சிங்களோ தெரில, எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா. இப்போ போய் அந்த ஜங்குக்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் மாட்டிக்கிட்டா. அப்படியே அந்த ஒயின் கூடயும் சேர்ந்து மாட்டிக்கிட்டாப்பா. ஐயோ, எனக்கு இது தெரியாதுப்பா. கடத்தினாங்க மட்டும் தெரியும். கடத்தினது தெரியுமா? ஆமாப்பா, கடத்தினது தெரியும், அவன் சொல்லிட்டான் என்கிட்ட. ஆனால் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதே. பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்களே, ஒரு பிசாசை என் தங்கச்சி அனுப்பியிருக்கீங்களேப்பா. என்னப்பா அப்படி சொல்ற? அவள் சின்ன பொண்ணுப்பா. எது சின்ன பொண்ணு பண்ணுற காரியம் அது? இவன் திருன்னு அப்போ முழிச்சான். நான் அப்போயே கண்டுபிடிச்சிருக்கணும், இந்த வேலைக்கு தான் இவன் இப்படி பண்ணுறான்னு. அந்த ஃபைலுக்காக தான் இவ்வளோ இதுவும் பண்ணியிருக்கா போல இருக்கு. வரட்டும், வந்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு டைகரை பிடிச்சி அவ்வளோ கோவத்தில் வந்து டைகரை திட்டிட்டு அப்படியே வந்து போகிறான். காய் வந்து அந்த இடத்துக்கு அங்கே வந்து என்னங்க சொல்லுமா? இல்லைங்க, அந்த பொண்ணு ஜிமின்கிட்டையும் ஜேகேக்கிட்டையும் மாட்டிக்கிட்டதா கேள்விப்பட்டேங்க. எப்படி அவனுக்கு தெரியும்? அதான் அந்த ஃபோனில் வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்கள்ல, கேள்விப்பட்டேன், நானும் பார்த்தேன். என்ன பண்ணுறது, நமக்காக அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணுமா? செய்யலாங்க. அப்போ ஒரு பெரிய கார் வருது. என்னங்க அங்கே பாருங்க. என்னங்க ஒருவேளை ஜிமின் ஜேகேவாக இருக்குமோ? ஒருவேளை அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாலோ? அப்படிலாம் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. அப்போ காய் வந்து கோவமாக வந்து இறங்குறான். காய் சார் வந்திருக்காரு. அப்போது அந்த பொண்ணு அவள் வேலையை முடிச்சிட்டாலோ? காய் வாங்க, காய் சார் வாங்க இந்த உட்காருங்க. நில்லுங்க. உங்களால் என் தங்கச்சி போய் மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. தெரியும் காய் சார், நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த பொண்ணு எங்களுக்காக போராடினாங்க. உங்களுக்காக போராடினாலாம் ஓகே தான், ஆனால் எனக்கு என் தங்கச்சி முக்கியங்க. நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி இழக்க முடியுமா? அவனுங்க நம்பர் 1 மாஃபியாஸ். என்ன பண்ணுறது? என் தங்கச்சி ஒரு வேளை சுச்சுவேஷனில் இறந்து போயிட்டானா? ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. நான் ஏறாத கோயில் கிடையாதுங்க. நான் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த பொண்ணு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சா சந்தோஷந்தான்.
இதை கொடுக்க சொன்னாங்க. அதில் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. காய், நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நான் உன் தங்கச்சி தான், டைகர் பேசுகிறேன். டைகர் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கா. அவள்கிட்ட ஃபோன் இருக்கா? இருக்குன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஃபோன் இருக்குது. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? அப்புறம் வந்து டைகர் ஃபோன் வச்சுருப்பா, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவள் வந்து அந்த கடையில் ஃபோன் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு போய் எடுக்கலான்னு போயிருப்பா. அப்போ ஃபோனை வந்து அவள் ஃபைல் ஒழிச்ச மாதிரி அப்படியே ஒழிச்சு வச்சுருப்பா. அது ஜிமினுக்கு தெரியாது. செக் பண்ணாமல் தான் கூட்டிகிட்டு போயிருப்பான். அப்போ தான் தெரியுது அப்படின்னு. இந்த நம்பர் தான் என்னோடய நம்பர், நீ ஒன்றும் அடிக்க வேணாம், எனக்கு ஹெல்ப் வேணாம், நானே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுக்கா எனக்காக, தயவு செஞ்சு. நான் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்துடுவேன். உன் தங்கச்சி பற்றி உனக்கு தெரியும்ல, நான் ஏதாவது இறங்கிட்டேன்னா அது முடிக்காமல் வரமாட்டேன். இது எனக்காக நான் பண்ணலை, ஒயனுக்காகவும் அவங்களுக்காகவும் தான் பண்ணுறேன். நிலமையை புரிஞ்சுக்கோ, நீயும் நல்லவன் தானே, நல்ல மாஃபியா தானே, உதவி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. ஒரு வேளை இங்கே தெரிஞ்சிருந்தாலும் ஜிமின் அந்த காரை வந்து இங்கே தான் விடுவான். நீ தயவு செஞ்சு அவங்கள பத்திரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது, பத்திரமா கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. டைகர் பண்ணுற வேலையெல்லாம் நல்லா தான் பண்ணுறோம். ஆரம்பம் கரெக்டாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்க போதுன்னு தெரியல. இவளுக்கு என்னத்த சொல்கிறது, இவளை பற்றி என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல. இவள் எனக்கு தான் தங்கச்சியாக பிறந்தாலன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, நீங்கள் வாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடறாங்க. இங்கே வந்து நம்ம டைகர் வந்து ஜிம்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒயனும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா ஒரு இடத்தையே. ஜிமின் வந்து ஐயோ கப்பு தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்த்துட்ருக்காது. ஜிமின் வந்து டைகரையும் அதாவது உங்களையும் பார்த்துட்ருக்கான். என்னடா இது, என்ன ட்ரெஸ் இது, இதை எங்களால் போட முடியுமா? பைத்தியம் மாதிரி பண்ணுற, என்ன லூசு கருமா அது, ஐயோ இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, இதை நாங்கள் போடுவேன்னு நினைக்கிறியா? நாங்கள் என்ன அந்த மாதிரி பொண்ணாடா? இது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை போடணுமா? எப்பாரு நீ வந்து ஒரு 2 days இருக்குப்பா. 2 days இருக்குல்ல, அதான் குளிக்கல நாறுது உங்கள் 2 பேர் மேலேயும். அப்படியே 2 பேரும் டேய் இது 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 அது வந்து நீங்கள் பண்ண தப்பு. நீ உங்களை யாரிட அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் எங்களை வந்து இப்படி பண்ணி வச்சது? பாத்ரூம் போனால் உன்னோட அந்த கேவலமான ஒன்று தொங்குது. என்னது ஜெட்டிடா, ஜெட்டி அபிஷ்டு பயலே. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லு நம்ம காரணத்தை. உன்னோட பாத்ரூமே நீட்டாக வச்சுக்க மாட்டேன். இது என்ன யாருமா? சும்மா 2 பேரும் இங்கே தானே இருக்கீங்க, குளிங்க, போய் குளிக்கிறோம். முதல்ல இங்கேருந்து போ. இல்லை நீங்கள் ட்ரெஸ் மாற்றுற வரைக்கும். என்னது அது சரி, ட்ரெஸ் மாற்றுங்க, நீங்கள் போடணும், வேறு எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்க முடியாது. சப்பா இவனோட ஒயன், நீ ஃபஸ்ட்டு குளி, நீ வெளில போ. அது என்னடி, எனக்கு அது பரவாயில்ல, லைட்டாக லெக்கு மறைக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு என்னடி இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது? எல்லாத்துக்கும் காரணம் இவனாக தான் இருப்பான். நீ போ ஒயன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜிமினோட ஏதாவது ஒரு பேண்ட் இருக்கும், அதை போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும். என் பேண்டெல்லாம் எடுத்து அவளை சாவச்சிருவேன். இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் கொடுக்க தெரியல, இதென்ன நான் போட மாட்டேன். அப்போனா விடு, நான் இப்படியே இருந்தாலும் யாரும் என்னை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நாறுது, பக்கத்துலேயே வர முடியல. உங்கள்கிட்ட பேசுறது கூட இந்த நாத்தத்தினால பிடுங்குதுடி எனக்கு. ஆனால் நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ. சிவனா சரி, உனக்கு இருக்குடா, நீ என்னையே ஏதோ பிளான் போடுறேன்னு தெரியுது, பார்த்துக்கிறேன். என்ன கேட்கல? ஓகே சார், நான் போட்டுக்கிறேன், நீங்கள் இப்போ கிளம்புறீங்களா? அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வெளில வெயிட் பண்ணுறான். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுச்சு கருமோத்த. டைகர், நீ வேணால் இதை போட்டுக்கிறியா, நான் இதை வேணால் போட்டுக்கிறேன். லூஸு, இதை நீ போட்டானா சத்தியமாக சொல்கிறான் உனக்கு பிடிக்காது. இல்லாடி உனக்கு தான் பிடிக்கலையே, சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ போ. கொரியனில் இதெல்லாம் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க, நீ போ. சரி சரி சரி, நான் போய் குளிக்கிறேன்டி. போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, போ. நீ போடி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க.
அப்படியே வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, ஐயோ ஜிம்மனா எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருன்னு தெரியலையே. ச்சே, எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது. கூல் டைகர், கூல் கூல் கூல். எனக்கும் பதட்டப்படாத, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வேறு வழி கிடையாது. அதுக்கு நீ இவ்வளோ ஷார்ட்டா? ச்சே, இவன்லாம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், நீங்கள் 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு வெளில வந்து ஜிமின் வந்து, ஐயய்ய என்ன பொண்ணுங்களோ இவ்வளோ நேரம் குளிச்சிட்ருக்குங்க, நாங்களாவது எப்பயாவது குளிச்சா குளிப்போம், இல்லாட்டி குடிச்சிட்டு மல்லாக்க கிடப்போம். ஆனால் இதுங்க சீ வெக்கமே இல்லை, இவ்வளோ நேரம் குளிக்குதுங்க, ரொம்ப சுத்தம் பண்ணுதுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு வந்து கதவு மேலே சாஞ்சிருப்பான். டக்குன்னு வந்து கதவை டைகர் ஓப்பன் பண்ணுறான். டக்குன்னு டைகர் மேலேயே அவன் வந்து இப்படி குப்பரக்க விழுந்துட்டான். ஐயோ பைத்துக்கறாளே, ஏன்டா இப்படி என் மேலே வந்து விழுற பிச்சைக்கரப்பலை, எந்திர்றான். ஐயோ எம்மா என்ன வெயிட்டாக இருக்கா, ஏய் என்னடி அது எதை வந்து இடிச்சிச்சே, செருப்பாலே அடிப்பேன், எந்திர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி எந்திரிச்சோன்னே அப்படியே வந்து டைகரை பார்க்குறான். டைகர் கீழேருந்து அப்படியே டாப் ஃபுட்லேருந்து பாட்டம் வரையும் பார்க்குறான். பார்த்துட்டு, சும்மா சொல்லக்கூடாதுடி, நச்சின்னு ஃபிகர் மாதிரி இருக்கா, வாய் கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் வந்து கத்துறான். ஐயா என்ன கத்துற, நீ ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷனா? நானும் ஜேகேவும் பேசிக்கிட்டதை கேட்டல, கண்ணால் ஏதோ பேசிக்கிட்டீங்க, அது என்ன எனக்கு தெரியும். ஆமாம் கண்ணால் பேசிக்கிட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும் போதே டைகர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போகிறான். ஜி ஒய்யன் இருக்காடா, தள்ளுடா, இப்படிலாம் பண்ணாத, ஒய்யன் அப்புறம் என்ன பண்ணுவாலே தெரியாது. ஜிமின் சார் ஏன்னா டைகர்கிட்ட இப்படி க்ளோஸாக போகிறீங்க, தள்ளுங்க. ஐயா நான் என்ன க்ளோஸாக பேசதாம்மா போனேன், ஒன்றும் பண்ண போல, புரியுதா? அதை எங்ககிட்ட நார்மலாகவே சொல்லுங்க, இவ்வளோ க்ளோஸானா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா சை, இதோ பொழப்பு போல், இப்படி தான் சொல்லணுமா? எனக்கு அப்படி சொன்னால் பிடிக்காதே. ஒரே ஒரு வாட்டி நான் க்ளோஸ்அப்பில் மட்டும் டைகர் கிட்ட சொல்லிக்கிறேன். ஒயன் என்ன உன்னை ஜேகே கூப்பிட்டான், இப்போ ஜேகேவா? ஜேகே கூப்பிட்டானா? அவன் கூப்பிட்ட போது எனக்கு கேட்கலையே. என்ன உனக்கு கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சு, அவன் தான் கூப்பிட்டான். இங்கே பாரு, நீ போகல அன்னைக்கு மாதிரி அடி விழுவோம், அன்னைக்கு காலைல அடி விழுந்துச்சுல அந்த மாதிரி அடி விழுவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஈவினிங் டைம், ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சத்தியமாக சொல்லு, ஜேகே கூப்பிட்டாரா? கூப்பிடல, சும்மா சொன்னேன். ஐயோ ஏன்டா இப்படி பண்ண, ஒயின் போய் மாட்டிக்கா, அப்புறமா திட்டுவான் அவன். நில்ல திட்டு வாங்கட்டும், என்ன உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால, திட்டு வாங்கட்டும், என்ன எனக்கு என்ன கவலை. இங்கே பாரு ஜிமின், இப்போ நீ கிட்டே எதுக்கு வர, தள்ளிப்போ. இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி பார்ட்டி நடக்கும்போது, பார்ட்டி அதுக்கு நீங்கள் 2 பேரும் வேலை செய்யணும். அது நீ நார்மலாகவே சொல்லலாம், எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறேன், அப்படி சொன்னால் தான் கேட்கு, என்ன நீ நினச்சிட்டு இருக்க? சப்பா சரி ஓகே, நாங்கள் வேலை பண்ணுறோம், ஆனால் நீ வந்து என் டேபிள் பக்கமே வரக்கூடாது, டேபிளில் தானே ஒர்க் இருக்குது. ஆமாம். அப்படியே டைகர் மைண்ட் வைஸ், இது நல்ல சான்ஸ், இந்த சமயத்தில் பயன்படுத்தி உனக்கு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைகர் வந்து டிவ்வில் ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைகர் வந்து சிரிக்கிறத பார்த்துட்டு, ஏதாவது பிளான் போடுறியா? நான் என்ன பிளான் போட போகிறேன், இல்லை ஒரு மாதிரி சிரிக்கிறியா தான். ஒன்றும் இல்லை அப்படின்னு டைகர் சொல்கிறா. அதெல்லாம் எந்த பிளானும் இல்லை, நீ போ ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போகிறான். டக்குன்னு வந்து, ஐயோ எங்கே இருக்காரு இவர், வேறு எங்கே இருக்காருன்னு தெரியலையே. ஜங்குக் சார், ஜங்குக், ஐயோ இவ்வளோ படி இருக்குது, ஒரு வேளை மேலே இருப்பாரோ, மாடியில் என்ன பண்ணுறாரு, டெரஸில் இருப்பாரோ. அப்போ வந்து ஜங்குக் வந்து அங்கே டெரஸில் அந்த படியில் மெதுவாக இறங்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே போகிறத ஓடி வரீங்க, அதாவது அந்த படிக்கட்டில் ஓடி வரீங்க. அதை பார்த்துட்டு, என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரத்தில் பைத்தியம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு.
என்ன ட்ரெஸ் இது? ஆ அப்படியே நீங்கள் அவ்வளோ அழகா இருக்கீங்க, ப்ரிட்டியாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கும் அது பிளாக் ட்ரெஸ், நீங்கள் 2 பேருமே பிளாக் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து பிளாக் போட்டிருப்பீங்க, அங்கே வந்து டைகர் வந்து ரெட் கலரில் போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு ஐயோ! கலருக்கு பிளாக்கு செம்மையா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஏ ஏன் எதுக்கு இவ்வளோ அவசரமா ஓடிவிட்டேன்? நீங்கள் என்ன கூப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு வரான். அப்படி ஜிமின் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து படிக்கட்டில் ஏற வரும்போது தடுக்குது. அதை பார்த்துட்டு பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சிடுறாரு. பிடிச்சோன்னே நீங்கள் 2 பேரும் தடுமாறி மறுபடியும் கீழே விழுந்து அப்படியே அந்த படிக்கட்டில் உருண்டுட்டு போகிறீங்க. போனோன்னே அப்படியே வந்து உங்களை தாங்குறாரு. தாங்கினோன்னே நீங்கள் வந்து அவர் மேலே இருக்கீங்க, அவர் உங்களுக்கு கீழே இருக்கார். நீங்களும் அவரோட ஐஸை பார்க்குறீங்க, அவர் உங்கள் ஐஸை பார்க்குறாரு. 2 பேரும் ஐஸை மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு வந்து அவர் வந்து அப்போ வந்து கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து எதுவுமே ரியாக்ஷன் பண்ணல, ஒரு மாதிரி ஷாக்கில் தான் இருக்கீங்க. ஆனால் அந்த கிஸ்ஸில் வந்து ரொம்ப டீப்பாக போகிறான் ஜேகே வந்து டீப்பாக போகிறோன்னா கொஞ்சம் ஹார்டாக நடந்துக்கிறாரு. லிப்ஸை பைட் பண்ணுறதும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கார். அப்படியே டங்கெல்லாம் உள்ளே வந்து ரோல் ஆக வைக்கிறாரு. நீங்களும் அதுக்கு பேக் கிஸ் கூட கொடுக்க முடியாமல் அப்படியே தடுமாறுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஃபீல் ஆகுது, நம்ம வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகி நீங்களும் பேக் கிஸ் கொடுக்குறீங்க.